Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா YouTube embedding அப்படினா என்ன? இந்த YouTube embedding பண்றதால நம்ம சேனலுக்கு என்ன பெனிஃபிட்? இந்த YouTubeல இந்த embedding பண்றது மூலமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் அப்புறம் வியூஸ் இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணலாமா? அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த embedding பண்றதால நம்ம சேனலுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்துட்டு ஒரு YouTube சேனல் வச்சிருக்கீங்கன்னா இந்த YouTube embedding பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த embedding பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்க சேனல் வந்து வேற லெவல்ல வந்து grow பண்ணலாம். இந்த embeddingனா என்ன எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணீங்க. அப்ப நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த YouTube embedding பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்க. இந்த ஒயிட் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் இருக்கு பாருங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க. இது வந்துட்டு இப்போ எனக்கு ஆனில் தான் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது ஆனில் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கிறேன். காப்பி லிங்க் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் நான் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும்னா இங்கே நடுவில் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இருங்க சவுண்டை குறைச்சிக்கிறேன். இப்போ இங்கே நடுவில் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ளே ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோவை நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ளே ஆகும். இந்தமாரி வாட்ஸ்அப்பில் ப்ளே ஆகிறதால அவங்களுக்கு வந்து வாட்ச் டைமாக ஆட் ஆகுது. உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறதும் இல்லை, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அதே வந்துட்டு இந்த எம்பெடிங் இருக்குது பாருங்கள். இந்த எம்பெடிங் வந்து ஆஃப் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில். இதே இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இல்லை எம்பெடிங் அலோ எம்பெடிங் இருக்கு பாருங்க. இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவை திரும்ப நான் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதே என்னோடய ஃப்ரெண்டுக்கே நான் வந்து திரும்ப ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யூடியூப்புக்குள்ளே வந்து ப்ளே ஆகுது. இந்தமாதிரி நான் ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் கீழே சஜஷனில் வர எல்லா சேனலையும் நான் வந்துட்டு பார்ப்பேன். என்னென்ன சேனல் இருக்குது எல்லாமே வந்துட்டு பார்க்க முடியறனால. அதே வந்துட்டு நீங்கள் நார்மலாக போய்ட்டு இந்த எம்பெடிங்கை வந்துட்டு ஆனில் இருந்துட்டு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீடியோ வந்து சில பேர் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதே வந்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே வந்துட்டு எம்பெடிங் வந்து நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாராச்சும் ப்ளே பண்ணுவாங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து யூடியூப்க்கு டேரெக்டாக கொண்டு போய்டும். சில பேர் உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த எம்பெடிங் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்கள் வீடியோக்கு நிறைய வியூஸு, நிறைய சப்ஸ்கிரைபர், லைக்கு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்பெடிங்கை பற்றி நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். இந்த நான் சொன்னதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தீர்வு இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.